அனைவோம் இந்துக்களுக்காகவும் இந்து தாய்நாட்டிற்காகவும் தன்னுயிர் நீத்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டும் நாட்டை காக்கவும் நாட்டு மக்களை காக்கவும் தன்னுயிரை நீத்த ராணுவ வீரர்களுக்கும் காவல்துறையும் உலகன் வீரர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு என் முறையை தொடங்குகிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா, இந்தியாவில் இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கும். அப்படி இருந்த பட்சத்திலையும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதே தமிழ்நாட்டில் மட்டும்தான். இது பெரிய வெட்கக்கேடான விஷயம். 80% மேல இந்திய திருநாட்டில் இருக்காங்க அப்படின்னு பெருமதையா சொல்றோம். ஆனா அந்த பெருமை நம்மளுக்கு நம்மளுக்கு அது ஆகாது. இங்க இருந்து நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு பாத யாத்திரை நடந்து போறோம். கோயில் போற வழியில ஃபுல்லாவே ஒரு ஏற்பாடும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பாத யாத்திரை நடக்கிற பக்தர்கள் கடல்ல குளிச்சுட்டு மொட்டை போடுறோம் அப்படின்னு மொட்டை போடுறதுக்கு மொட்டை போடுற இடத்துக்கு போனா அந்த இடத்துல உட்காந்து மொட்டை போடுறவங்க கேட்கலாம். அதுக்கு விட்டுட்டு கோயிலுக்குள்ள போனா கோயில் வாசல்ல 50 ரூபாய் டிக்கெட்டு, 100 ரூபாய் டிக்கெட்டு, 150 ரூபாய் டிக்கெட்டு, 200 ரூபாய் டிக்கெட்டு, 250 ரூபாய் டிக்கெட்டு. தேட்டரா இந்த முன்னாடி சார்பா கேட்கும். இதெல்லாம் தேட்டரா காட்சி பொருளா? சாமியை பார்க்க மனசு கஷ்டத்தை நிறைஞ்சு போடுறதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போறோம். ஆனா அந்த கோயில்ல இவ்வளவு கொள்ளையடிக்காங்க. அப்படியும் பார்த்து நம்ம தர்மசரத்துல இருந்து சாமி கும்பிட போறோம். தர்மசரத்துல இருந்து சாமி கும்பிடுறவங்களுக்கு எந்த ஒரு மரியாதை கிடையாது. கோயில்ல ஒரு ரூபாய் கூட கொடுக்க மாட்டேங்க. போங்க 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 போங்கன்னு தள்ளி விடுறான். இந்த திராவிட நாட்டுல 1967க்கு அப்புறம் இந்த திராவிட பாரம்பரியம் திமுக காரன், திக காரன், அதிமுக காரன் வந்ததுல இருந்துதான் இந்த அறநிலைத்துறை அப்படின்னு போட்டு கோயில் முந்தியல் பணத்துல இருந்து அவ்வளவு துட்டையே களவாண்டாங்க. நம்ம போடுற 1 ரூபா 2 ரூபா துட்டை களவாண்டு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்டியன் போறதுக்கு 20,000 முஸ்லிம் ஹஜ் யாத்திரை போறதுக்கு 40,000 மானியமா கொடுக்காங்க. இது பொய் சொல்லலாம். இன்னும் நினைக்காத போட்டு பொய் சொல்றாங்க. இது உண்மைங்க, உண்மையான வரலாறு. இது ஆர்டிஐ போட்டே கேட்டு நம்ம வாழ்க்கை வச்சிருக்காங்க நிறைய விஷயத்த. இந்த கோயில்ல இருந்து நம்ம போடுற ஒவ்வொரு துட்டும் அடுத்த மதத்துக்காரருக்கு பயன்படுறதா ஒழிய இந்துக்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோயில 3 மாசத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோயில்ல காசு கட்டுறாங்க. 3.5 கோடி ரூபாய் வருது. வெறும் பணம் மட்டும் 3.5 கோடி, தங்கம் கட்டி கை. அந்த 3.5 கோடி ரூபாய் பணம் எங்க போகுது? முஸ்லீமுக்கும் கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்டியனுக்கும் ஹஜ் யாத்திரை போடுறதுக்கு தான் கொடுக்காங்க. அதே மாதிரி நாங்க ஒரு காவல்துறை ஐயார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ எதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க அப்படின்னு கேட்காங்க. இந்த ஆர்ப்பாட்டம் ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து செய்யணும், அதனால ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உடனே நீங்க எங்க வயிற்று அடிக்க பாக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த உளவுத்துறை அதிகாரி சொல்றோம். என்ன சொல்றீங்க? இல்ல டாஸ்மாக மூடிட்டாங்க, கோயில்ல இருந்து வர்ற அந்த காசு வச்சுதான் எங்களுக்கே சம்பளம் கொடுக்காங்க அப்படின்னு அந்த அதிகாரி சொல்றாரு. அதனால வர 25 ஆகஸ்ட் 25 விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்க கடவுளை நாங்க எங்க நாள் வச்சு சாமி கும்பிடுற அதிகாரம் இந்துக்களுக்கு உண்டு. எந்த மத வழிபாட்டிலையும் எந்த காவல்துறையும் தலையிடக்கூடாது. ஆனா விநாயகர் சதுர்த்தி வந்துட்டா அங்க பிள்ளையா இருக்கக்கூடாது, இங்க பிள்ளையா இருக்கக்கூடாது, இந்த பக்கம் போகக்கூடாது, அந்த பக்கம் போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அதிகாரம் எந்த காவல்துறை கிடையாது, எந்த இவருக்கும் கிடையாது, எவனுக்குமே கிடையாது. கோயில் வழிபாட்டுனாலும் சரி, இறை வழிபாட்டுல யாருமே தலையிட முடியாது. இந்த புதுக்கோட்டை பகுதியில உண்டாட்டி விநாயகர் அதிகமா வைக்கிறதுக்கு முடிவு செய்யப்பட்டது. இந்த மண்டல தலைவர் முனிசாமி தலைமையில ஏற்பாடாகிட்டு அதிக அளவுல இந்த அட்டி விநாயகர் வச்சு இந்த வாரம் இந்து முன்னணி தலைமையில கொண்டு போவோம். வேற எந்த அரசியல் கட்சி தலைமையில கொண்டு போக மாட்டோம். முழுக்க முனிசாமி தலைமையில இந்து முன்னணி வேலையில போகணும்னு இந்த கூட்டத்து வாயில தெரிஞ்சுக்கிறேன். வருங்காலத்தை இந்த புதுக்கோட்டை பகுதி இந்துக்களின் காவி கொடிக்கு செயல்படுவதை வர வைக்கிறதா இந்து முன்னணியோட லட்சியம். வாய்ப்பு அனைவருக்கும் வணக்கம். பார்க்கும்